ஹலோ வெல்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் காமிக்க போகிறேன். இந்த கொத்தமல்லி இலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இந்த மகாராஷ்டிராவில் வந்து இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது கொத்தமல்லி வடி சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை வந்து நல்லா சுத்தமாக கழுவி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க. அதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அரிசி வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் 2 வந்து பச்சை மிளகாய். இதை அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கடல மாவு வந்து ஒரு 200 கிராம் கடல மாவு போடணும். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போடணும். இதில் வேறு எதுவுமே போட வேண்டாம். இதை வச்சு தான் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. இது ரொம்ப ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஈவினிங்கில் நீங்கள் டீ கூட குடிக்கலாம், இல்லைனா சைட் டிஷ்ஷாகவே வச்சுக்கிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஒரு ஸ்டீமரில் எடுத்து நம்ம அதை வந்து ஸ்டீம் பண்ணணும். இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்லனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி தட்டி வைக்கனாலும் வச்சுக்கிடுங்க, இல்லை அப்படி ரவுண்டாக நீளமாக வைக்கனாலும் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க. ஸ்டீம் பண்ணி எடுத்த அப்புறம் இதை வந்து ப்ராப்பராக நல்லா இப்படி ஃபிஷ் மாதிரி கட் பண்ணணும். நம்ம மீன் எப்படி வெட்டுதோமோ அதை மாதிரி வெட்டணும். இதை கட் பண்ணி இதை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணணும். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பாருங்கள். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். லாங் வீடியோ பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து நான் லாங் வீடியோ போடுறேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனலில் வந்து இப்படியே யூனிக்கான நிறைய டிஷ் வரும். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.